லலிதா ஜுவல்லர்ஸ் மாதிரிலமா இருக்கு. எல்லாரும் வாங்க, சந்தோஷமா போங்க. இது கூமாப்பட்டி கூப்பிடுற மாதிரில இருக்கு. எல்லாரும் வாங்க. பன்னீரா இருக்கும். பன்னீரா இருக்கும், தண்ணீரா இருக்கும். மாநாடு மேடையெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். ரேம்பெல்லாம் போட்டிருக்கோம். அங்கங்கே தண்ணி கேன்லாம் வச்சுங்க. எல்லாம் வாங்க கூமாப்பட்டிக்குன்ற மாதிரி விஜய் ட்விட்டர் அப்படி தான் இருக்கு. இல்லை எல்லாரும் கூமாப்பட்டிக்கு போவாங்க. போய் அங்கே போய் இப்போ எதுக்கும் வழி இல்லாமல் சுற்றி திருப்பி வருவாங்க. இதனால் அழைப்பு கொடுத்துருக்காப்புல. இதெல்லாம் ரசிகர் மன்ற கூட்டம் மாதிரி தான். நீங்கள் சாதாரண ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நடிகர்கள் தேட்டருக்கு போனாலே ஒரு 10,000 5,000 பேர் கூடுவாங்க. செலவெல்லாம் தேவையில்லை, அவன் பார்க்க கூடுவான். இப்போ நீங்கள் இந்த நகைக்கடை தரப்புற நடிகையெல்லாம் போனாங்க, என்ன டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க வர்ற நோக்கம் வேற. நகைக்கடை திறப்புல பார்க்க வர்றான், அந்த நடிகையை கிள்ளி வைக்கலான்னு வருவான். புரியுதா? ஸோ இதுதான் அந்த மாதிரி தான் இப்போ விஜய் மாநாடு. விஜய் அரசியலுக்கு இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், என்ன பண்ண போகிறான், தமிழ்நாட்டு என்னன்றதுலாம் கிடையாது. விஜயை பார்க்க வர்றான். வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 2-3 சேர் கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லை ஏதோ பைப்போ இப்போ ஏதோ லாபம் கையில் கிடைச்சதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் எடைக்கு போட்டு அடுத்த நாள் வந்து வந்த செலவு மீட் பண்ணிடுவாங்க.